இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம மின்சார வாரியத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு செயல்பாடிலும் நம்ம ரொம்ப உன்னிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்திட்டு வரோம். அதில் ஒரு முக்கியமான காலகட்டம் என்னென்னா, நமக்கு தேவையான ஒன்று, இந்த காலகட்டத்திற்கு முக்கியமான தேவையான ஒன்று, இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு R&D டீம், அவங்களுடைய ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், எக்ஸ்பர்ட் சப்போர்ட் நம்ம இன்னைக்கு டிஎன்இபிக்கு ஒரு மிக தேவையான ஒன்று. என்னன்னா, நம்மகிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் நடக்கிற ஒரு டிஎன்இபியில் எல்லா லெவலில் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, ஜென்ரேஷன் இருக்குது, நம்ம எல்லா அளவுலையும் இன்னைக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், வெளியில் இன்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த, வேர்ல்டு லெவலில் உலகத்தரம் வாய்ந்த ஒரு ப்ராசஸ் வேணும், உலகத்தரம் வாய்ந்த ஒரு பாலிசி வேணும், உலகத்தரம் வாய்ந்த நமக்கு ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், இன்னைக்கு வர நியூ டெக்னாலஜி அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வேணும். ஸோ அதற்கான ஒரு முதல் கட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் இந்த R&D டீம். ஏன்னா இவ்வளவு காலம் நமக்கு டிஎன்இபி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேஷனுக்கு ஒரு R&D டீம் ஒரு பெரிய லெவலில் கன்ஸ்டியூட் பண்ணாமல் இருந்ததே நமக்கு ஒரு பெரிய வருத்தம். ஆனால் இப்போ இனி வர்ற காலங்களில் இந்த மாதிரியான ஒரு டீம் எல்லா அளவுலையும் செயல்படுவாங்க. ஏன்னா என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறோம். ஒரு கிரீனில் நம்ம இன்னைக்கு சோலார் பெஸ்ட் பாலிசி கொண்டு வரோம். ஸோ இந்த பெஸ்ட் பாலிசி எதை வச்சு டிஃபைன் பண்ணுவோம்? ஸோ நம்ம கண்டிப்பாக உலகத்தரம் வாய்ந்த ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை கேட்டு எந்த மாதிரி எவ்வளோ பேட்டரி ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா பேட்டரி பெஸ்ட்டு கொண்டு வரது கூட நம்மளுடைய வேலை நிற்க போகிறதில்ல. ஸோ 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இந்த பேட்டரியை ரீசைக்கிள் பண்ணுற வரைக்கும் நம்மளுடைய பாலிசி இருக்கணும். நம்மளுடைய திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள் அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ அதே நேரத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒரு வெண்டர்ஸ், இன்னைக்கு நிறைய வெண்டர்ஸ் நம்ம கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தெர்மல்லையும் நமக்கு கோல் ஹேண்டிலிங்லேருந்து எல்லா இடத்துலையும் வெண்டர்ஸ் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களெல்லாம் எப்படி நம்ம கன்சால்டேட் பண்ணுறது? ஸோ அது இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ தெர்மலில் இருக்கிற பிளான்ட்டு எந்த லெவலில் ஒர்க் பண்ணுது, உலகத்தரம் வாய்ந்த எல்லா லெவலையும் நம்ம சிறப்பாக வேலை பார்க்குதா, இல்லை இதில் ஏதாவது ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணுமா, இல்லை பாலிசிஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு வேலிடேட் பண்ணி நம்ம செய்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பர்ட் டீம் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா நமக்கு ஒரு 3வது பார்வையாக, 3rd ஐ பார்வையாக நமக்கு ஒரு டீம் இருந்தால் தான் நமக்கான ஒரு வழிகாட்டுதல், ஒரு தேர்ட் பார்ட்டி ஒப்பீனியன் மாதிரி நமக்கு இருக்கணும். அது இல்லாமல் உள்ள இன்ஹவுஸில் என்ன நிறைய டெக்னாலஜி வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்மார்ட் மீட்டர்லையா ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்குது. யார் இதை அசஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறப்போ தான், ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஸ்மார்ட் மீட்டராக இந்த டெக்னாலஜி போகணுமா வேண்டாமான்னு அசஸ் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு டீம் வேணும். அதே நேரத்தில் தெர்மலில் என்ன பண்ணணும், புது டெக்னாலஜி வந்திருக்கு, எப்படி நம்ம அசஸ் பண்ண வரணும். இப்போ நம்ம எனர்ஜியில் நிறைய லாஸ் இருக்குன்னா, எனர்ஜி லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படி வேணும், என்ன மாதிரியான ஒரு டீம் வேணும், இல்லை என்ன மாதிரியான நம்ம ப்ராசஸ் ஃபாலோ பண்ணால், இல்லை என்ன மாதிரி டெக்னாலஜி கொண்டு வந்தால் நம்ம எனர்ஜி சேவிங்ஸை பண்ண முடியும். அது இல்லாமல் ஒவ்வொரு துறையிலையும் நம்ம நிறைய பாலிசி லெவல்லையும், ப்ராசஸ் லெவல்லையும், டெக்னாலஜி லெவலில் நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது. ஸோ இதையெல்லாம் பூர்த்தி செய்யறதுக்காக தான் இந்த முதல் அளவில் ஒரு R&D டீம் நம்மளோட டிஎன்இபியில் இருக்கிற மூத்த இன்ஜினியர்ஸ், ஒரு சீனியர் இன்ஜினியர்ஸ் எல்லாரையும் வச்சு நம்ம ஐஐடியோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி நாங்கள் ஐஐடியோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, நம்ம முதல்ல நமக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் என்னென்னு நாங்கள் பேசியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் அவர்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா எங்கே நமக்கு எல்லா இடத்துலையும் எவ்வளோ லோடு வருது, ஏன்னா நிறைய இடத்துல ஹை வோல்டேஜ் வருது, நிறைய இடத்துல வெண்டர்ஸ்லேருந்து நமக்கு நம்ம நிறைய வெளியில் இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் தான் நமக்கு லோடு வருது. ஸோ இந்த லோட் ஃப்ளோ ஸ்டடியில் ஆரம்பித்து அனைத்து ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் நம்ம புது டெக்னாலஜி நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளுடைய டிஎன்இபி சார்பாக, டிஎன்இபியோட வளர்ச்சிக்காக ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம இதை பயன்படுத்த போகிறோம். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை சிறப்பாக ஆலோசித்து நம்ம அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிறதுக்கான வேலையை கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த R&D டீமுக்கு இங்கேயே ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஐஐடியோட டீமும் சேர்ந்து இங்கே ஒன்றாக பணிபுரிவதற்கான வேலை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த ஒப்பந்தத்தை இவ்வளவு குறுகிய காலத்தில் கொண்டு இந்த ஒப்பந்தத்தை முடிக்க ஏற்பாடு செய்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டிஎன்இபியோட வளர்ச்சிக்கும், தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்கும், இந்த டிஎன்இபி அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்காக உலகத்தரம் வாய்ந்த மற்ற மாநிலங்களை விட இது சிறப்பாக செயல்படும் ஒரு நிறுவனமாக போகிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த MOU, இந்த ஒப்பந்தம் கண்டிப்பாக பெரிய உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்திய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐஐடி டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.